This video sponsored by BuyMode e-shopping app, BuyMode mobile app, BuyMode online app. அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி. இன்று நாம் ஜோதிடத்தில் பார்க்க போவது ராகுவின் 12 பாவ காரகங்கள். 12 வீடுகளில் ராகு அமருகின்ற பொழுது எந்த மாதிரி பலன்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம். மேஷ லக்கணத்துக்கு 1ஆம் வீட்டில் ராகு அமைகின்ற பொழுது எதிலும் பிரம்மாண்ட சிந்தனை உடையவர். எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் பெரிய அளவில் இருக்கும். உடல் உறுப்புகள் அதீத வளர்ச்சிகள் இருக்கும். போதைப் பொருட்களில் அதிகம் நாட்டம் உடையவர். அதிக உணவு உண்ணக்கூடியவர். ராகு ஒரு லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டில் இருந்தால் மேதாவித்தனமாக அமைதியாக பேசக்கூடியவர்கள். அந்நியர் பணம் கையிருப்பு, வெளிநாட்டு பணம் கையிருப்பு, வெளிநாட்டு உதவி பணங்கள் வாங்குபவர்களாகவும் வெளிநாட்டவர்களை வழி நடத்தும் வேலை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். ஏனென்றால் ராகுக்கு பல மொழிகள் தெரியும். அதனால் அந்நியர்களை வழி நடத்தும் கைடாகவும் பணிபுரிவார்கள். ஒரு லக்கணத்திற்கு 3ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருந்தால் வெளிநாட்டு தூதரகங்களில் பணிபுரிபவராகவும் தூதரகத்தில் எழுத்தராகவும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் போடக்கூடியவர்களாகவும் வெளிநாட்டு வஸ்துக்களை வாங்கக்கூடியவர்களாகவும் வெளிநாட்டு குறிப்புகள் எடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டில் ராகு இருந்தால் வெளிநாட்டு கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரண்மனைகளில் வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு ஊழியர் குடியிருப்புகளில் வசிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். போதை வஸ்துக்கள் உற்பத்தி செய்பவராகவும் கலப்பட பொருள் தயாரிப்பவராகவும் போதைப் பொருட்களை தயார் செய்பவர்களாகவும் ராகு 4ஆம் வீட்டில் இருந்தால் இருப்பார்கள். ஒரு லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டில் ராகு இருந்தால் காம குணங்கள் அதிகம் கொண்டவராகவும் காதல் உறவுகளில் ஈடுபடுபவராகவும் சூதாட்டம் இடங்களில் பணிபுரிபவர்களாகவும் மது அருந்தும் இடங்களில் வேலை செய்பவர்களாகவும் கேபரே டான்ஸ் ஆடக்கூடியவர்களாகவும் ஓட்டப்பந்தய வீரர்களாகவும் இருப்பார்கள். ஒரு லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருந்தால் சுவாச கோளாறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. போதை மருந்து தயார் செய்பவர்களும் மயக்க மருந்து செலுத்தும் இடங்களில் பணிபுரிபவர்களும் உணவுகளில் போதை தரக்கூடிய உணவுகளை தயார் செய்யக்கூடியவர்களாகவும் முந்திரி பாதாம் பருப்பு ஏலக்காய் கஞ்சா அபின் பிரவுன் சுகர் தயாரிக்கும் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களாகவும் சுவாச கோளாறு சம்பந்தப்பட்ட கருவிகள் தயார் செய்தல் காரசார உணவுகள் தயார் செய்பவராகவும் இருப்பார்கள். ஒரு லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருந்தால் அந்நிய மத பெண்களுடன் கூட்டாளியாக இருப்பார்கள். அந்நிய பெண்களை திருமணம் செய்து கொள்வார்கள். பெண் சபலத்தன்மைகள் அதிக இருக்கும். அலியாகவும் இருப்பார்கள். அதீத காம களியாட்டங்களில் ஈடுபடுவார்கள். ஒரு லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருந்தால் சிறை தண்டனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மது மாது போதை வஸ்துக்களில் முழுகி விடுதல் அடிமையாகி விடுதல் வெளிநாட்டில் தண்டனை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுவார்கள். புரதச்சத்து குறைவாக இருக்கும். ஒரு லக்கணத்திற்கு 9ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருந்தால் போதைப் பொருட்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாகவும் செக்ஸில் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாகவும் உடல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராகவும் செயற்கை உறுப்பு தயார் செய்பவர்களாகவும் வெளிநாட்டு கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் கொண்டவராகவும் அந்நிய மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் பல மொழி தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டில் ராகு இருந்தால் உளவுத்துறையில் பணிபுரிவராக சிறைத்துறையில் பணிபுரிவர்களாக பல மொழிகள் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய பணியில் இருப்பவர்களாகவும் அந்நிய நாட்டு பண வரவு செலவுகள் கணக்கு பார்ப்பவராகவும் பெரிய தாதாக்களாகவும் பன்னாட்டு வேலை மையங்களில் பணிபுரிபவர்களாகவும் மேஜிக் மேனாகவும் பூட்ஸ் தயாரிக்கும் தொழில் செய்பவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருந்தால் வெளிநாட்டு நண்பர்கள் பழக்கம் ஏற்படும். மருமகன் மருமகள் கலப்பு உறவுகள் ஏற்படும். மற்றவர்கள் போகத்தை பார்த்து ரசிக்கக்கூடியவராகவும் சுயநலத்தோடு பொது நலம் பேசக்கூடியவராகவும்
கொடூர சந்தோஷ குணம் கொண்டவராகவும் இருப்பார்கள். ஒரு லக்கணத்திற்கு 12ஆம் வீட்டில் ராகு இருந்தால் சிறைத்துறையில் பணிபுரிபவர்கள், இரகசிய உளவு சாப்ட்வேர் பார்ப்பவர்கள், அணு உலைகள், கரிமருந்து தயாரிப்பவர்கள், ஆபரேஷன் தியேட்டரில் மயக்க மருந்து கொடுப்பவர்கள், போதைப் பொருள் விற்பவர்கள், விமானம் கடத்துபவர்கள் போன்ற வேலைகளை செய்வார்கள். ராகு 12 வீடுகளில் அமர்ந்திருந்தால் எந்த வகையான பலன்களில் ஈடுபடுவார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து யூடியூப் சேனலில் ஜோதிடம் பற்றிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கும். உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை. பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி. நன்றி.